வெளிக்கட சிறைச்சாலையிலிருந்து சில நாட்களுக்கு முதல்ல கைப்பற்றப்பட்ட ஒரு ஃபோன் சம்பந்தமா, அந்த ஃபோன் நம்பர் சம்பந்தமா பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான்ட்ட இன்னைக்கு சிஐடி விசாரணை நடத்தியிருக்கு. அதுக்கான பதிலை முஜிபுர் ரஹ்மான் இன்னைக்கு கொடுத்திருக்கிறாரு. ஷானி அபேசேகர குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் ஷானி அபேசேகர தலைமையிலான குழு பிரான்சுக்கு பயணம் செய்திருந்தது. அந்த பயணம் தொடர்ச்சியான ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. இன்றைக்கும் அதை பற்றின சில தகவல்கள் தெரிய வந்திருக்கு. இன்னைக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் வெசாக் தினத்தை முன்னிட்டு ஒரு நிகழ்வு நடத்தப்பட்டிருந்தது. மகாசங்கத்தை சேர்ந்த பெரிய பெரிய பிக்குகள் நிறைய பேர் அதில் கலந்து கொண்டிருந்தாங்க. சோபித்த தேரர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கிட்ட இப்போ ஏற்பட்டிருக்கிற பிக்குகள் சம்பந்தப்பட்டிருக்கிற நெருக்கடி சம்பந்தமாக ஒரு கோரிக்கையை முன் வச்சிருந்தார். ஜனாதிபதியும் கிட்டத்தட்ட அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இந்த 3 விஷயங்கள் சம்பந்தமாக இந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்த்துடலாம். முதலாவது, பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான்ட்ட சிஐடி விசாரணை நடத்தியிருக்கு. அவர்கிட்ட வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சில நாட்களுக்கு முதல்ல வெளிக்கட சிறைச்சாலையில் ஒரு சுற்றி வளைப்பு நடத்தப்பட்டிருக்கு. அந்த சுற்றி வளைப்பில் சில கையடக்க தொலைபேசிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அப்போ ஒரு கையடக்க தொலைபேசி, அதில் இருந்த சிம் கார்டு, அந்த ஃபோன் நம்பர்ல இருந்து வேற யாரெல்லாம் தொடர்பு கொள்ளப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி தேடி பார்க்குற நேரத்தில் ஒரு சிம் கார்டில் இருந்து முஜிபுர் ரஹ்மானுக்கு அழைப்பு எடுக்கப்பட்டிருக்கு என்ற சந்தர்ப்பத்தில் ஒரு தடவை 2 தடவை கிடையாது, 53 தடவை அந்த சிம் கார்டில் இருந்து முஜிபுர் ரஹ்மான் தொடர்பு கொள்ளப்பட்டிருக்கிறார். இல்லாட்டி முஜிபுர் ரஹ்மானுடைய நம்பருக்கும் இந்த 2 நம்பருக்கும் இடையில 53 தொலைபேசி உரையாடல்கள் நடந்திருக்கு என்றது விசாரணைகளில் தெரிய வந்திருந்தது. இதை பற்றி விசாரிக்கிறதுக்கு சொல்லி எதுக்காக தொடர்பு கொண்டார், என்ன பேசப்பட்டதுன்னு சொல்லி விசாரிக்கிறதுக்காக முஜிபுர் ரஹ்மான் சிஐடிக்கு கூப்பிடப்பட்டு ஒரு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னைக்கு இதை பற்றின தகவல் வெளிவந்ததுக்கு பிறகு முஜிபுர் ரஹ்மான் ஊடகங்களை சந்திக்கும் போது ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க. அந்த சிம் அட்டைக்குரிய நபர் சில வருஷங்களுக்கு முதல்ல, அதாவது 2021 ஆண்டு தொடக்கம் 2024 ஆண்டு காலகட்டம் வரைக்கும் அந்த சிம்முக்குரிய நபர் தங்களுடைய அரசியல் கட்சியோட சம்பந்தப்பட்டு நெருக்கமாக செயற்பட்டு அரசியல் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபட்ட நபரம். அதுக்கு பிறகு தேசிய மக்கள் சக்தியோட அந்த நபர் சேர்ந்து செயற்படுறதுக்கு ஆரம்பிச்சிருந்தாராம். அந்த நபர் தான் அந்த சிம்மை பயன்படுத்தி இருந்தார். இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள தான் அவரோட நான் கதைச்சிருக்கிறேன். அதுக்கு பிறகு வேறொரு நபர், அந்த சிம்முக்குரிய நபருடைய உறவினர் கைது செய்யப்பட்டு வெளிக்கட சிறைச்சாலையில் போதைப்பொருள் குற்றச்சாட்டு சம்பந்தமாக கைது செய்யப்பட்ட நபர் வெளிக்கட சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த நபர்கிட்ட இருந்து அந்த சிம் அட்டை உள்ளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உள்ள இருந்து எனக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் தொலைபேசி அழைப்புகள் வந்தது கிடையாது. போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கும் எனக்கும் இடையில் எந்த விதமான தொடர்புமே இல்லை. வெளியில இருக்கிற நேரத்தில் தான் அந்த வேற நபரோட தான் அரசியல் விஷயங்கள் சம்பந்தமா நான் கதைச்சிருந்தேனே தவிர உள்ள சிம் போனதுக்கு பிறகு நான் எந்த சந்தர்ப்பத்திலையும் கதைச்சது கிடையாதுன்னு சொல்லி அந்த குற்றச்சாட்டை அவர் முற்றுமுழுதா நிராகரிச்சிருக்கிறார். இன்னைக்கு ஒரு ஊடக சந்திப்பு நடத்தப்பட்டிருந்தது உதயகம்மன்பில். அந்த ஊடக சந்திப்பில் ஷானி அபேசேகரவினுடைய பிரான்ஸ் பயணம் சட்டவிரோதமானது, பொதுமக்களினுடைய பணம் வீண் விரயம் செய்யப்பட்டிருக்கு சொல்லியிருந்தார். இதை ராஜபக்சர்கள்ட்ட கேட்டிருக்க முடியும், இல்லாட்டி பிள்ளையான்ட்ட கேட்டிருக்க முடியும். இதை பற்றி ஆசாத் மௌலானான்ட்ட பிரான்ஸுக்கு போய் விசாரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சிறைக்குள்ள ஒரு சந்திப்பு நடந்ததா சொல்லி சம்பந்தப்பட்டிருக்கிற நபர்கள்ட்ட கேட்டிருக்கலாம், இல்லாட்டி சிறைச்சாலையில் இருக்கிற லாக்புக்ல பார்த்திருந்தாலே இதை கண்டுபிடிச்சிருக்க முடியும். பொதுமக்கள்கிட்ட பணம் வீண் விரயம் செய்யப்பட்டு ஷானி அபேசேகர தலைமையிலான குழு பிரான்ஸுக்கு பயணம் செய்திருக்கு. எதிர்காலத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு, அதாவது உதயகம்மன்பில தரப்பு எதிர்காலத்தில் ஆட்சியை கைப்பற்றினதுக்கு பிறகு ஷானி அபேசேகரவினுடைய வெளிநாட்டு பயணம் சம்பந்தமா சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும், விசாரிக்கப்படும் சொல்லி ஒரு விஷயத்தையும் இன்னைக்கு அவர் குறிப்பிட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய சர்ச்சைக்குரிய லண்டன் பயணம், வோல்வர்ஹாம்ப்டன் யூனிவர்சிட்டிக்கு போனது சம்பந்தமா இந்த அரசாங்கம் எப்படி ஒரு விசாரணையை நடத்தி கொண்டிருக்கோ அதே மாதிரி பொதுமக்களினுடைய பணம் வீண்விரயம் செய்யப்பட்டு ஷானி அபேசேகரவினுடைய குழு பிரான்ஸுக்கு போனதை பற்றியும் எங்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் எதிர்காலத்தில் நாங்கள் விசாரிப்போம் சொல்லி உதயகம்மன்பில இன்றைக்கு சூளுரைச்சிருக்கிறார். சுவிஸ்ல இருக்கிற நபர்கிட்ட விசாரிக்கிறதுக்காக பிரான்ஸுக்கு போனதுக்கான காரணம் என்ன? ஷானி அபேசேகர் தன்னுடைய நண்பர்களை பார்க்கறதுக்காக சில நேரத்தில் பிரான்ஸுக்கு போறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருந்திருக்க முடியும், இல்லாட்டி மருத்துவ தேவைகளுக்காக ஷானி அபேசேகர பிரான்ஸுக்கு போக வேண்டி இருந்திருக்கும். அதனால இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாங்கள் விசாரணை செய்யறதுக்காக போறோம்னு சொல்லி ஒரு நாடகம் ஆடி இருக்கிறாங்க. இல்லாட்டி சுவிஸ்ல இருக்கிற ஆசாத் மௌலானாட்ட இதுக்காக பிரான்ஸ்ல போய் வாக்குமூலம் பதிவு செய்யணும்னு சொல்லி அன்னைக்கு உதயகம்மன்பில கேள்வி கேட்கிறாரு. ஆசாத் மௌலானா எங்க இருக்கிறார், அவருடைய வீட்டு முகவரி என்ன, போன் நம்பர் என்னன்றது வரைக்கும் சில நேரங்களில் உதயகம்மன்பிலவுக்கு தெரிஞ்சிருக்குமோ என்னமோ தெரியாது. இந்த மாதிரியான தகவல்களை அவர் சொல்லியிருந்தார். ஆனா சிஐடி ஒரு நபர்கிட்ட ஒரு சென்சிட்டிவான கேஸ்ல விசாரணை நடந்ததுன்னு சொன்னா எப்படி விசாரிக்கிறது, எங்க விசாரிக்கிறதுன்றது வரைக்கும் சில நேரங்களில் ஒரு திட்டம் இருந்திருக்க முடியும். ஆசாத் மௌலானாட்ட மட்டும் கிடையாது, சில நேரம் வேற நபர்கள்ட்டையும் இதோட சம்பந்தப்பட்டிருக்கிற யாராவது இல்லாட்டி வேற ஏதாவது வழக்குகள் சம்பந்தமா விசாரிக்க வேண்டியிருக்கும், வேற சாட்சியங்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கலாம். வெளிநாட்டில் சில முக்கியமான சாட்சியங்கள், இந்த சம்பவம் மட்டும் கிடையாது, ஊடகவியலாளர்கள் கடத்தப்பட்ட சம்பவம் சம்பந்தமா வெளிநாடுகளிலையும் நிறைய சாட்சியங்கள் இருக்கிறாங்க. குறிப்பா நேவி 11 சம்பவம் இருக்க முடியும், ஊடகவியலாளர்கள் கடத்தி காணாமலாக்கப்பட்டு சித்திரவதை செய்ய
செய்யப்பட்ட அந்த மாதிரியான சம்பவங்கள் வெளிநாட்டில் நிறைய சாட்சியங்கள் இருக்கிறாங்க. அந்த மாதிரியான சில சாட்சியங்களும் சில நேரங்களில் தூதரகங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கலாம். அடுத்தது வந்து சுவிட்சர்லாந்தும் பிரான்சும் அமெரிக்காவும் ஸ்ரீலங்காவும் மாதிரி தூரத்தில் இருக்கிற நாடுகள் கிடையாது. ரெண்டுமே பக்கத்தில் இருக்கிற நாடுகள். இப்போ சுவிஸுக்கு வந்து ஷானியா பேசேக்கிற தலைமையிலான குழு பயணம் செய்து ஆசாத் மௌலானா தூதரகத்துக்கு வந்து சாட்சியம் கொடுக்க போறாருன்னு சொல்லி ஏற்கனவே தெரிஞ்சிருக்குமா இருந்தா அவரோட பாதுகாப்பு சம்பந்தமான சில பிரச்சனைகளும் இருந்திருக்க முடியும். இதனால சிஐடி வேற விதத்தில் பிளான் பண்ணி பிரான்ஸ் தூதரகத்துக்கு போயிருக்கலாம். பிரான்ஸ் தூதரகத்துக்கு சில நேரங்கள் அதிகமான ஒத்துழைப்பு அந்த இடத்துல கிடைச்சிருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு. இந்த மாதிரி சொல்லப்படாத சிஐடி விசாரணையில எல்லாத்தையும் சொல்லணும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கவும் முடியாது. அந்த மாதிரியான ஒரு தேவையும் கிடையாது. ஆனா இவருக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னா ஆசாத் மௌலானா சுவிஸ்ல தான் இருக்கிறாரு. இப்ப நீங்க பிரான்ஸுக்கு எதுக்காக போனீங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அதுக்கான செலவு செய்யப்பட்டிருக்கு, பொதுமக்களோட பணம் வீண் விரயம் செய்யப்பட்டிருக்கிறதுன்றது உதயகம்மன் பிளவுக்கு ஒரு பிரச்சனையா மாறி இருக்கு. உதயகம்மன் பிளவு வந்து என்னை குறிப்பிட்டிருந்தார். ஆசாத் மௌலானாவினுடைய சாட்சியத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஏற்கனவே சந்தேக நபரா நீதிமன்றத்தால் தேடப்பட்டு வர்ற நபர். போலியான சான்றிதழ்களை பெற்றுக்கொண்டு 2 பேர்ல நடமாடி இருக்கிறார். 2 திருமணம் முடிச்சு கொண்டு இருக்கிறார். போலியா மோசடி செய்திருக்கிறார். குடிவரவு குடியகழ்வு சட்டத்தை மீறி வெளிநாட்டுக்கு தப்பி ஓடி இருக்கிறார். தூதரகத்தில் வச்சு பிரான்ஸ் தூதரகத்தில் தான் இந்த வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதுன்னு சொன்னா உண்மையிலேயே பிரான்ஸ் தூதரகத்துக்குள்ள போலீஸுக்கு கைது செய்யறதுக்கான அதிகாரம் இருக்கான்னு சொல்லி சட்டத்தரணி உதயகம்மன் பிள்ளை குறிப்பிட்டார். அப்படி கைது செய்திருக்க முடியும் தானேன்னு சொல்லியும் கைது செய்து அசத் மௌலானாவை சிங்கம் படத்தில் வர மாதிரி கூட்டி வந்திருக்கலாம்ன்றதான் அவர் மறைமுகமா சொல்ல வர விஷயம். வெளிநாடுகளில் வந்து இலங்கை போலீஸால அந்த மாதிரி கைது செய்ய முடியாது என்றதான் நாங்க கேள்விப்பட்டது. சில நேரங்களில் சட்டத்தரணி உதயகம்மன் பிள்ளை சொல்ற மாதிரி தூதரகத்துக்குள்ள கைது செய்யறதுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையான்றது நமக்கு தெரியாது. அந்த மாதிரியான ஒரு கேள்வியையும் இன்னைக்கு அவர் கேட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது. ஷானியா பேசேக்கிரவினுடைய பயணம்ன்றது நிறைய பேருக்கு வந்து ஒரு கொந்தளிக்கிற இல்லாட்டி பயத்தை ஏற்படுத்தி இருக்கிற ஒரு சம்பவமா மாறி இருக்கு என்றதான் இந்த மாதிரியான ஊடக சந்திப்புகள் எங்களுக்கு வெளிப்படுத்துது. இல்லாட்டி விசாரணை நடந்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரி துள்ளி கொதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் பிள்ளையானுடைய சட்டத்தரணி என்ற அடிப்படையிலையும் சில நேரங்களில் இந்த மாதிரியான கருத்துக்களை வந்து கம்மன் பிள்ளை குறிப்பிட்டிருக்க முடியும். என்ன நடக்கும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னைக்கு நடந்திருக்கிற ஒரு முக்கியமான நிகழ்வு வெசாக்க தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் பௌத்த சாசனத்தில் முக்கியமான பதவிகள் இருக்கிற நபர்கள் நிறைய பிக்குகள் கலந்து கொண்டு ஒரு நிகழ்வு நடத்தப்பட்டிருந்தது. அதில் சோபித்த தேரர் உரையாற்றும் போது ஒரு முக்கியமான வேண்டுகோளை விடுத்திருந்தார். 2 வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருந்தது. முதலாவது என்னன்னு சொன்னா சங்க நீதிமன்றம் சொல்லி பௌத்தர்களுக்குன்னு சொல்லி அதுவும் பௌத்த பிக்குகளுக்குன்னு சொல்லி தனிய ஒரு நீதிமன்ற கட்டமைப்பு மாதிரி சங்க நீதிமன்றத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு அரசாங்கம் சட்டத்தை திருத்தணும் சொல்லி ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட அந்த கோரிக்கை பரிசீலிக்கப்படும் இல்லாட்டி ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற மாதிரி ஜனாதிபதி அனுரகுமாரவும் திசாநாயக்கவும் குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு தனிய நீதிமன்ற கட்டமைப்பு. இலங்கையில சட்டம் எல்லாருக்கும் பொதுவான சட்டம் இருக்குன்னு சொல்லப்படுற பின்புலத்தில் பிக்குகளுக்குன்னு சொல்லி சங்க நீதிமன்றம் ஸ்தாபிக்கப்படணும் என்ற ஒரு கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருக்கு. இந்த நேரம் 2வது கோரிக்கைன்னு சொன்னா சில பிக்குகள் வந்து ஒழுக்கத்துக்கு மாறா செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி சட்டவிரோதமான செயல்பாடுகள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் அரசர்கள் எப்படியான ஒரு கடுமையான தீர்மானத்துக்கு வந்தாங்களோ கடுமையான சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தது. அதே மாதிரி அரசர்கள் காலத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை மாதிரி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் செயற்படணும் சொல்லியும் சோபித்த தேரர் வந்து ஒரு வேண்டுகோளை முன் வச்சிருந்தார். அதுக்கு பிறகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் உரையாற்றும் போது குறிப்பிட்டிருந்தார், இந்த மாதிரியான கோரிக்கையை வந்து எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும், அந்த மாதிரி கடுமையாக செயற்பட முடியும். ஆனா அரசியல் ரீதியான ஒரு தீர்மானமா அரசாங்கத்தினுடைய தீர்மானமா இது இல்லாம எல்லா பௌத்த பிக்குகளினுடைய சம்மதத்தோட இந்த செயற்பாடை முன்னெடுக்கிறதுக்கு விரும்புகிறோம், உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவைன்னு சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டிருந்தார். அவர் கேட்ட மாதிரி அந்த சட்டம் திருத்தப்படும் என்ற வாக்குறுதியும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப சங்க நீதிமன்றம் சொல்லப்பட்ட பிக்குகளுக்கான தனியான நீதிமன்ற கட்டமைப்பு உருவாக்கப்படுமா? இப்ப போலீஸ் இருக்கு, நீதிமன்றம் இருக்கு, சட்டமாதிபர்த்தனைகளும் இருக்கிற பின்புலத்திலேயே இந்த மாதிரியான விசாரணைகள் வந்து ஒழுங்கா நடத்தப்படாம இருக்குன்னு சொல்லி எல்லாரும் விமர்சிச்சு கொண்டிருக்கிறோம். அப்படியான ஒரு பின்புலத்தை தனிய பிக்குகளுக்கு ஒரு நீதிமன்ற கட்டமைப்பு உருவாக்கப்படும் இருந்தா என்ன நடக்கும் சொல்லி இந்த புத்தம் சரணம் கச்சாமி என்ற மாதிரி கடவுளுக்கு தான் வெளிச்சம் சொல்லி தான் சொல்ல வேண்டியிருக்கு. அந்த மாதிரி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டிருந்தார். நாங்கள் அதை பரிசீலிப்போம் இல்லாட்டி சட்டம் திருத்தப்படும் என்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது. இந்த நேரம் அந்த 21 பௌத்த பிக்குகள் தாய்லாந்தில் உல்லாசம் அனுபவிச்சதுக்கு பிறகு போதைப்பொருள் கடத்தின 21 பௌத்த பிக்குகள் அந்த விஷயத்தை நேரடியாக குறிப்பிட்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சொல்லியிருந்தார். இந்த கைதுக்கு பிறகு அந்த பிக்குகளினுடைய காவியுடைய கலட்டி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துறதுக்கு சாதாரண நபர்கள் மாதிரி முன்னிலைப்படுத்துறதுக்குன்னு சொல்லி கைதுக்கு பிறகு மகா சங்கத்தோட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வந்து ஒரு சந்திப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தாராம். அப்ப மகா சங்கமும் அதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருந்ததாம்.
நீங்க சொல்றது சரியானதான். காவி உடையோட வந்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படக்கூடாதுன்னு சொல்லி அவங்களும் சம்மதம் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் லோயர்ஸ் வந்து சில சட்டத்தரணிகள் பிக்குகள் சார்பாக முன்னிலையாகி இருக்கிற சட்டத்தரணிகள் வந்து அதுக்கு சம்மதம் தெரிவிக்கல என்ற மாதிரி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க குறிப்பிட்டிருந்தார். அப்ப போதைப் பொருள் கடத்தினாங்கன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு பிக்குகள் கைது செய்யப்படுறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் வந்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவரே சொல்றாரு, மகா சங்கத்தோட எப்படியான நடவடிக்கைகள் எடுக்க முடியும்னு சொல்லி நான் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தினேன்னு சொல்லி, சட்டம் எல்லாருக்கும் சமமானதுன்னு சொன்னா சாதாரணமான நபர்கள் மாதிரி நடவடிக்கை எடுக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குன்றதான் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கேள்வி. மகா சங்கத்திட்ட போய் கேட்டு அனுமதி பெற்றுக்கொண்டு இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு சொல்லி, அது அனுரகுமார் திசாநாயக்க மட்டும் கிடையாது, எந்த ஒரு நபர் அந்த இடத்துக்கு வந்தாலும் சூப்பர்மேன் இலங்கையில ஜனாதிபதி ஆனா கூட பிக்குகளோட காலடியில் விழணும்ன்றது எழுதப்படாத ஒரு விதியா இருந்து கொண்டிருக்கு. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவும் அதுக்கு வந்து விதிவிலக்கு கிடையாது. அவங்களுடைய ஆலோசனைக்கு அமைதான் அவரும் செயற்பட வேண்டியிருக்கு சொன்னா, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான நபர்களா வந்து அன்றைய காலகட்டத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் மகா சங்கத்தை சேர்ந்தவர்கள் சொல்லப்படுற நபர்கள் இருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததுன்றதையும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வந்து இன்னைக்கு உறுதி செய்திருந்தார். இந்த நேரம் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவும் பௌத்த சாசனத்துல நடந்து கொண்டிருக்கிற நெருக்கடியான இந்த சம்பவங்கள் சம்பந்தமா ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. ஒரு முழுமையான உள்ளக மறுசீரமைப்பு நடத்தப்படணும், இதுக்காக ஒரு பௌத்த மாநாடு நடத்தப்படணும், சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு இல்லாட்டி தனித்தனிய ஒவ்வொரு சம்பவங்களுக்கும் சொல்லி தற்காலிகமான தீர்வு காண்றதை விட, இல்லாட்டி சில சம்பவங்களை மூடி மறைக்கிறத விட, இந்த பற்றி ஒரு முழுமையான மறுசீரமைப்பு பௌத்த சாசனத்துக்குள் உருவாக்கப்பட்டால் மட்டும்தான் ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்கும். அந்த மறுசீரமைப்பை ஏற்படுத்துறதுக்கான எல்லா உதவிகளையும் செய்யறதுக்கும் நான் தயாராக இருக்கிறேன்னு சொல்லி முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க இன்றைக்கு வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்ததையும் பார்க்க முடிஞ்சுது. மகா சங்கம் சம்பந்தப்பட்டிருக்கிற இந்த மாதிரியான போதைப்பொருள் கடத்தல், பாலியல் துஷ்பிரயோக சம்பவங்கள் சம்பந்தமான விசாரணைகள் நடத்தப்படுது என்றுதான் தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு விஷயம். நான் ஜனாதிபதி போய் மகா சங்கத்தோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறது, இல்லாட்டி பல்லைகம ஹேமரத்ன தேரர் வந்து கைது செய்யப்படுற, இல்லாட்டி நவ ஹாஸ்பிட்டலில் போலீஸ் பாதுகாப்புக்கு மத்தியில் சிகிச்சை பெற்றுக்கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் மகா சங்கத்திட்ட போலீஸ் போய் அனுமதி பெற்றது என்ற மாதிரியான தகவல்கள் கூட வெளிவந்திருந்தது. இந்த மாதிரியான ஒரு பின்புலத்தில் வந்து இதை எதிர்பார்க்க முடியும் என்றதுதான் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கேள்வி. என்ன நடக்கும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.